எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியா மற்றும் ரஷ்யா புத்தின் அவர்களுடைய வருகை, புத்தினை வரவேற்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக விமான நிலையம் சென்றது. அவரை வரவேற்று டோட்டலாக ப்ரோட்டோக்கால்லாம் பிரேக் பண்ணாங்க. அவங்களுடைய ரெகுலர் ரேஞ்ச் ரோவரில் போகலை, ஒரு மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனரில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பிரதமருடைய வீடான 7 ரேஸ் கோர்ஸ் ரோடுக்கு வந்தது. அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட விருந்து, அதன் பிறகு இவங்க ஜனாதிபதியை சந்தித்தது அப்படின்னு சொல்லி டே ரொம்ப பேக்டாக இருந்துச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான மீட்டிங்ஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. டெலிகேஷன் லெவலில் இருநாட்டு வர்த்தக உறவெல்லாம் சேர்ந்து ஈவினிங் வந்து அவர் திரும்ப கிளம்பி போகிறாரு. இப்போ இந்த இடத்துல குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தின் அவர்களுடைய வாட் எவர் யூ நீட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் அமெரிக்காவோட ஒரு நாடு, குறிப்பாக இப்போ இந்தியா அமெரிக்கா எடுத்துக்கங்க. இந்தியா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் ஒரு லைனாக போய் போடப்பட்டுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். GE404 மற்றும் 414 இன்ஜின் நம்ம தேஜஸோடைய இதயம். இப்போ இந்த இன்ஜினை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. உலகத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் அதான், அதில் வந்து டிபேட்டே வேண்டாம். பட் இந்த இன்ஜினை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 80% வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நாங்கள் கொடுப்போம், ஆனால் இந்தியாவில் இந்த இன்ஜினை நாங்கள் தயாரிக்க மாட்டோம். இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள்கிட்ட இருந்து 200 இன்ஜின் கூட நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த தொழில்நுட்பத்தை கூட இந்தியாவிலே நம்ம சேர்ந்து தயாரிக்கலாம். ஏன்னா HAL போன்ற நிறுவனங்கள் இல்லை தனியார் நிறுவனங்களுக்கு அந்த விமானத்தை வந்து தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்மளால் நகர முடியும். அமெரிக்கா ஒத்துக்கல. ரொம்ப நெகோசியேஷனுக்கு பிறகு 80% வரைக்கும் நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தரோம், 20% நாங்கள் தரமாட்டோம், இதை அமெரிக்காவில் தான் தயாரித்து அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த இடத்துல இந்த இன்ஜின் அவசரமாக தேவை அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இன்ஜினோடைய ப்ரொடக்ஷனில் சப்ளை செயின் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 4 ஆர்டர் இருக்குது அப்படின்னா இதே இன்ஜினை துருக்கியும் கேட்குறாங்க, இதே இன்ஜினை பல நாடுகள் கேட்டுட்ருக்கு. இந்தியாவுடைய வால்யூம் வந்து அதிகம். அப்போது பார்த்தீங்கன்னா யார் அதிகமான ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆர்டரை முதல்ல பண்ணணும் அப்படின்ற போது அதையும் அமெரிக்கா பண்ணல. ஆனால் அதற்கு நேர்மாறாக புத்தின் அவர்கள் சொன்னது இந்த ஒரே ஒரு வார்த்தையிலே புரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸில் வாட் எவர் யூ நீட், என்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல அன்ரிஸ்ட்ரிக்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 80, 90 சோர்ஸ் கோடு கொடுக்க மாட்டோம், இந்த கதையே கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறோம், உங்களோட தொழில்நுட்பத்தை நீங்கள் எடுக்கணும். பட் என்ன பிரச்சனைனா, தொழில்நுட்பத்தை எடுத்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். HALலாம் இப்போ இருக்கிற விமானங்களே இது வரைக்கும் அவங்க டைமில் கொடுக்க முடியல. ஸோ தனியார் நிறுவனங்கள் இதில் இல்லை ஈடுபடணும் அப்படின்றது நேஷனல் ப்ரையாரிட்டி. இது வந்து நம்ம வந்து ஒரு நான் HALக்கு எதிரானவனோ அப்படிலாம் கிடையாது. பட் இன்றைக்கி நாட்டோடைய பாதுகாப்பு தேவை, இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக பல நிறுவனங்கள் உள்ளே வந்து இந்த விமானங்களை தயாரித்தாதான் நம்மளால் டைமுக்கு நம்மளுடைய விமானப்படைக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நவ் இப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது Su-57 இன்ஜின். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏசார் ரேடார், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெல்த் டெக்னாலஜி, இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவுக்கு வரும்போது நம்மளுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் FGFA நம்ம சொல்லக்கூடிய இந்த கனவு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ டிசைனில் பேப்பரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆம்கா ப்ராஜெக்ட் முதல் ஃப்ளைட்டு எல்லாமே டைமில் முடித்தாங்கன்னா, HAL இந்த போன்ற நிறுவனங்கள் டைமில் முடித்தாங்கன்னா 2035 தான் முதல் சோதனை ஓட்டத்தை இந்தியா பார்க்க முடியும். அதன் பிறகு அது ப்ரொடக்ஷனுக்கு போய் வரத்துக்கு 2045, 20 வருட காலத்துக்கு கம்மியாக அது வந்து வரப்போகிறது கிடையாது. இப்போ இந்த இன்ஜின், இந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும்போது இந்திய தேவைக்கு ஏற்ப இந்தியா, ஏன்னா நம்ம வந்து பல நாடுகள்லேருந்து மிசைல்ஸ் வச்சுருக்கிறோம், இந்தியாவிலேருந்து நம்மளுடைய சொந்த மிசைல்ஸுமே இருக்குது, இது எல்லாம் ஒன்றா ஃபிட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அதை ரெடி பண்ணணும் அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு லீப்பை இந்தியாவுடைய விமானப்படைக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு 5 S-400 ஸ்குவாடன்ஸ் 300+ மிசைல்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய ஏர் டாமினன்ஸ். இந்த ஏர் டாமினன்ஸ் வந்து விமானப்படை மட்டும் வச்சு நம்ம கொண்டு வரல, பாகிஸ்தானுடைய விமானங்கள் மேலே எலும்பாமல் பார்த்துக்கிட்டதில் S-400க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா அவங்களோட JF-17 ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் சரி, J-10 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் சரி, ரெண்டுமே அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி சிறிது நொடிகளுக்குள்ள அது வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு.
இதை பற்றி 2018 நான் பேசியிருந்தேன். இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத அதை வந்து இப்போ நம்ம கிளியராக பார்க்குறோம். இப்போது இந்த Su-57 டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இந்தியாவுக்கு வந்து HAL தவிர இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்களும் இந்த விமானத்தை தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 20-30 ஜெட்டு இம்மிடியேட்டாக நம்ம ஆஃப் த ஷெல்ஃபாக வாங்கணும் 2026 வாங்கிட்டு அதில் நம்மளுடைய ஆஸ்த்ரா மேக் 3 மற்றும் ருத்ரம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்தோம், ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சடனாக ஒரு மிகப்பெரிய லீப்பை இந்தியா கொடுத்துரும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய விமானப்படையோடைய கேப் அவங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து ஆரம்பித்து ஜூன் 2026 சைனாவுடைய J-10 ரக 5ஆம் தலைமுறை விமானம் அப்படின்றது வரப்போகுது. அப்போ நம்மளை விட அவங்க சுப்பீரியராக இருப்பாங்க. அந்த இடத்த கிளியர் கட்டாக வந்து இது பிரேக் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஸ்டக்கோட CEO சர்கேய் அவர்கள் வந்து துபாய் ஏர் ஷோவில் பேசும்போது AL-51F அப்படின்ற சூப்பர் குரூயிஸ் மிசைலை வந்து காமிச்சிருந்தார். இதையும் பாகிஸ்தான் தடுக்கவே முடியாது, 500 கிலோமீட்டருக்கும் அதிகமாக போகக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா S-400 இந்த 100 பில்லியன் ரெக்வெஸ்ட் கிட்டத்தட்ட 2027 ஆரம்பித்து 29 இந்த 5 பேட்டரிஸ் S-400 ஒரு 300+ மிசைல்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு பஞ்சாபில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சிக்கன் நெக்குன்னு சொல்லக்கூடிய சிலிகுடியில் ஒரு சின்ன கேப் இருக்குது. இதில் ஒரு 500-400 கிலோமீட்டர் அளவுக்கான ஷீல்டு நம்மக்கிட்ட இருக்குது. S-500 நம்ம சப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்பர்சானிக் ஷீல்டை கொடுத்துரும். ஹைப்பர்சானிக் ஷீல்டுனா என்னென்னா, பாகிஸ்தான் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் ஏவனாலோ இல்லை அவங்க வந்து ஒரு பேலிஸ்டிக் ரக ஏவுகணையில் ஏவனாலோ இல்லை சைனா தரப்புலேருந்து இல்லை நாளைக்கு பங்களாதேஷை கூட அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற போது இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு ஏவுகணையுமே உள்ளே வர முடியாது. கிட்டத்தட்ட 90% ஃபுல் ப்ரூஃபாக நம்மளால் வந்து அதை வீழ்த்த முடியும். ஸோ ஏர் டினையல், நம்ம இது வந்து ஏர் டினையல்ன்றது எதிரி விமானம் நம்ம நாட்டுக்குள்ளே வராமல், எதிரியோட ஏவுகணைகள் நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த மாதிரி பார்த்துக்கும் போது உங்களுடைய விமானங்கள் உங்களுடைய ஏவுகணைகள் ரொம்ப எளிமையாக போயிட்டு 2 மிஷன் வந்து விமானப்படை வந்து பண்ணுவாங்க. ஒன்று சீடு, சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், இன்னொன்று வந்து டெட்டு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். இதை தான் சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸை தான் மே 10 விடிய காலையில் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் பண்ணாங்க. அதை பண்ணி 4 மணி நேரத்தில் பாகிஸ்தான் சரண்டர் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ சைனாக்குமே இது வந்து பொருந்தும். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நெட்வொர்க் சென்ட்ரிக்காக போகிறதுனால நீங்கள் நெட்வொர்க் கமாண்ட் சென்டர்ஸு சைனாவோடைய ரேடார், சைனாவோட ஹேங்கர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்ற போது அவங்களால அந்த போரில் இயங்க முடியாது. சைனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விமானத்தளங்கள், ஓடுகளங்கள் எல்லாமே ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருக்குது. அதோட டேக் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வெறும் 50% தான். இன்னொரு விஷயம், சைனாவுடைய சப்ளை செயின், புல்லட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் இவங்க போட்டிருந்தா கூட மெயின்லேண்ட்லேருந்து இங்கே வர்றது அப்படின்றது கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் கடந்து வரணும். அவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி யுத்த காலத்தில் கொண்டு வர முடியாது. அது ரஷ்யா எப்படி அடி வாங்கினாங்க உக்ரைன்ட்ட அப்படின்னு சொல்லி அந்த முதல் 3 வார யுத்தத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான அட்வான்டேஜை வந்து கொடுக்குது. இப்போ ரோஸ்டக்கோடைய இந்த G2G பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இது பிரம்மோஸ் 2ஓட ஜாயிண்ட் வெஞ்சரையும் ஆஃப்செட் பண்ணோம். HAL இருக்கக்கூடிய நாசிக் ஃபேப்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% லோக்கல் கண்டென்ட் வரையும் அவங்க கொண்டு வர முடியும். கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சுக்கோயோட இதில் அவங்க HAL கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அந்த இடத்துல அவங்க இண்டிஜனைஸ் பண்ணாங்க, நிறைய விஷயம் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ Su-57E மற்றும் S-400 ஒரு மிகப்பெரிய பர்ச்சேஸ். அதன் பிறகு இந்தியாவுடைய ஆம்கா இப்போ 6ஆம் தலைமுறை விமானத்துக்கு இப்போலேருந்தே வேலையை ஆரம்பித்தா தான் 2040-45 6ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவால் எட்ட முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியது இன்ஜின். அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஏர்கிராஃப்ட் நீங்கள் தயாரிக்கும் பொழுது இந்தியாவோட தேவைக்கு ஏற்ப அடுத்த கட்ட 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்களை இந்தியாவிலே தயாரிக்க முடியும். இந்த இடைப்பட்ட ஒரு 10 வருட காலத்தில் 2035 வரைக்கும் இந்தியா ஒரு பாகிஸ்தான் கிட்டேயோ இல்லை சைனா கிட்டேயோ ஒரு 2 ஃப்ரண்ட் வாரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இது ஒரு சாலிடான மிலிட்ரி அட்வான்டேஜை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் பல வர்த்தகம் எல்லாமே 100 பில்லியன் ட்ரேட் இது எல்லாமே இருந்தாலும் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்றது இன்றைக்கி சாயங்காலம் வரும். நம்ம நேற்று ஒரு நாள் முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த செய்தி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும்.
ஸோ மைனர் டீட்டெயில்ஸ் என்ன, இது எதை நோக்கி அவங்க போகிறாங்க, இது என்ன மாதிரியான அட்வான்டேஜ் நம்ம கிடைக்கும்ன்றது ஏற்கனவே பார்த்தோம். என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, மீண்டும் வழக்கம் போல் வெறும் அரசு நிறுவனமான HAL மட்டும் தயாரிக்க போகிறாங்களா, இல்லை இதில் தனியார் நிறுவனங்களையும் அரசு வந்து கூட்டாக சேர்க்க போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இந்த விமானத்தை இந்தியாவில் தயாரிக்கும் போது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து ஒரு பெரிய டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். பெங்களூரில் இதற்கான முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு குறிப்பாக கோயம்புத்தூருக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கு டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்காவுக்கு இன்னொரு தட்டில் நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன், ஆனால் ஏன் டேர்ம்ஸில் தான் கொடுப்பேன், தொழில்நுட்பம் கொடுக்க மாட்டேன், சோர்ஸ் கோடு கொடுக்க மாட்டேன், நான் எப்போ தேவையோ அப்போ நிறுத்திடுவேன் அப்படின்றத பார்க்கும் பொழுது கிளியர் கட்டாக ஒரு இந்தியாவுடைய அந்த ரஷ்யாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு 20-25% இது பண்ணாலும் இந்தியாவுடைய கோர் வார் மிஷன் அப்படின்றது, நம்மளுடைய கோர் வார் மிஷன் அப்படின்றது ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்த ஒரு 30 வருடத்துக்குன்றதை இந்த சந்திப்பு தெளிவாக காமிக்குது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.